எல்லாருக்கும் வணக்கம். போர் சிச்சுவேஷன் ரொம்ப உக்கிரம் அடைஞ்சு, ரொம்ப தீவிரமா இருக்கிற இப்போ கூட, ஒரு சில ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த வாரம் மார்க்கெட் டைரக்ஷன், அப்புறம் 5 ஸ்விங் ட்ரேடிங் பங்குகள் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேச்சுவார்த்தைக்கு உடன்படலைன்னா, பவர் பிளான்ட்டை தாக்க போறதா ட்ரம்ப் பயமுறுத்தினாரு. ஆனா அதுக்கப்புறம் 10 நாட்கள் கேப் விட போறதாகவும், அது வரைக்கும் வெயிட் பண்ண போறதாகவும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஈரான் இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்ல. ஏன்னா, இவர் இத பண்றதெல்லாம் மார்க்கெட்ஸ மேனிபுலேட் பண்ணி பலன் அடையறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் இன்னமும் மோசமாயிட்டு வர்ற மாரி தான் தெரியுது. ஏன்னா, நெறைய நாடுகள்ல இப்போதைக்கு ஆயில் பிரச்சனை ஆல்ரெடி தலைவிரிச்சு ஆடுது. ஸோ நம்ம நாட்டுல எப்படியோ நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம். இன்னும் 60 நாட்களுக்கும் மேலாக நமக்கு ஆயில் சப்ளை டிமாண்ட மீட் பண்ற அளவுக்கு இருக்கிறதாகவும் மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சுச்சுவேஷன் மோசமாக இருந்தாலும் ஒரு சில கான்ட்ரா பெட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கான்ட்ரா பெட்ஸ் அப்படின்னா எதெல்லாம் இப்போதைய அதிக தேவையில் இருக்கும், எப்பெல்லாம் இது ஒர்க் ஆகும், எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம ரெகுலர் query பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்ட்ரா பெட்டை பற்றி பார்ப்போம். இந்த வாரம் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நம்ம ஸ்டாண்டர்ட் query தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ரிசல்ட்டாக ஒரு 9 கம்பெனிகள் வந்திருக்கு. மார்க்கெட்டே ரொம்ப கொடுமையாக சரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கான்ட்ரா பெட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா, அது அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ், பவர் யூட்டிலிட்டிஸ், அதே மாதிரி கோல், மெட்டல்ஸ், இதெல்லாம் இதோட தேவைகள் இப்போ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக மேலே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதானி பவர், கோல் இண்டியா, அதே மாதிரி நேஷனல் அலுமினியம், இதெல்லாம் பக்கா கான்ட்ராபேட்ஸ். அப்புறம் கடந்த 2-3 வாரமா ஒரு சில ஃபார்மா ஸ்டாக்ஸும் நல்லா மேலே வந்துட்டு இருக்கு. பேங்குகள் தொடர்ந்து மோசமா போயிட்டு இருக்கு. அதுல 2 பேங்குகள் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி போன வாரம் வந்தது. அதுல கர்நாடகா பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க் 2 இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் கொஞ்சம் இருக்கு. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல ஒரு சிலது இருக்கிறதால, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதுல லிஸ்ட் ஆகுது. என்னோட ஸ்விங் ட்ரேடிங்ல நான் அதிகமாக கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறது நேஷ்னல் அலுமினியம். ஸோ எப்பெல்லாம் இது 370க்கும் கீழே போகுதோ அப்போ நான் என்டர் ஆகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 400 வரும்போது எக்ஸிட் ஆகிறேன். இதுதான் என்னோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. பெருசாக டெக்னிக்கல்ஸ்லாம் அதிகமாக பார்க்கவே இல்லை. ஸோ இது இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் இது எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் முடிகிற வரைக்கும் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். எப்பெல்லாம் தங்கம், வெள்ளி, மற்ற மெட்டல்ஸ் மேலே ஏறுதோ நால்கோவும் மேலே போகும். எப்பெல்லாம் அது கீழே போகுதோ இதுவும் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரா பெட்டாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பெருசாக லாங் டேர்ம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் நல்லா சைக்கிளிக்கல் ஸ்டாக். ஹிண்டால்கோ, நால்கோலாம் பக்கா சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டல் ஸ்டாக்கும் அப்படிதான். ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு ரொம்ப நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கிறதால இதை நான் சொல்றேன். இந்த வாரமும் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும் தோணுது. ஏன்னா இன்னும் போரோட சமாதானம் அல்லது கம்ப்ளீட்டா எண்ட் பண்றதுங்கிறது இன்னும் கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இது ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படி கோல்டு, சில்வர்லாம் தொடர்ந்து கீழே சரிய ஆரம்பிக்குமோ அப்ப இதுவும் ரொம்ப மோசமா சரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியும், ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும், அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இதுல என்டர் ஆகணும். அதே மாதிரி இல்லை எனக்கு கவலையே இல்லை, சப்போஸ் கீழே ஆனாலும் நான் ஆவரேஜ் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி கான்ட்ரா பெட்டுன்னு இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் நல்ல ஸ்டாக்காக கோல் இண்டியா மாறி வருது. என்னதான் கொஞ்சம் சைக்கிளிக்கல்ஸ்லாம் இருந்தாலும் ரீசண்டாக இதோட டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆவரேஜ் வால்யூம் ஒரு 75-76 லட்சம் தான் இருக்கும். இல்லைன்னா மந்த்லி ஆவரேஜ் வால்யூம் போன ஒரு மாசத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1.5 கோடியா இருக்கு. அதையும் மீறி 1,78,00,000 வரைக்கும் ஒரே நாள்ல வால்யூம் இருக்குன்னா ஒரு அக்யூமுலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இதோட RSI நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு லெவல்ல இருக்கு, 50. ஸோ 40லேருந்து 70 இருந்தா ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா நான் எப்போதும் பார்ப்பேன். மற்றபடி பெக் ரேஷியோ, மற்ற எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கிறதால நான் ஏன் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கேன்னா, அதோட 476 470 பிளஸ் அப்படிங்கிற 52 வீக் ஹையை இதை டச் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸிட்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால இது 2வது சூப்பர் கேண்டிடேட். அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 10,000க்கு மேல உள்ள பிரைஸ் உள்ள ஸ்டாக்லாம் ஏன் சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா
ஒரு சில ஸ்டாக் மட்டும்தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா மார்க்கெட் எவ்வளோ விழுந்தாலும் மேல போயிட்டு இருந்தது. அதுல அப்பர் இண்டஸ்ட்ரீஸும் ஒண்ணு. ஸோ இன்ஃபாக்ட் நான் வந்து ஒரு 9000 போல இருக்கும்போது எக்ஸிட் ஆயிட்டேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, இது திரும்பவும் அதோட வால்யூம் ஸ்ட்ரென்த், ஆர்எஸ்ஐ ஸ்ட்ரென்த், மத்த டெக்னிக்கல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஸோ அது அடுத்த வாரமும் தொடருதா அப்படின்னு சொல்லி நான் வாட்ச் பண்ண போறேன். ஸோ எல்லா பேங்க்குகளும் ஃபேவரா இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனா கர்நாடகா பேங்க் டெக்னிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆயிட்டிருக்கு. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எஃப்ஐஎஸ் எல்லா பேங்க்கும் ஒழிச்சு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சென்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸ சொன்னேன். ஸோ ஒரு 3 வருஷத்துல 8% மேல அவங்க வித்திருக்காங்க. ஸோ அதனால ஷூரா, கேர்ஃபுல்லா தான் இது வந்து ஹேண்டில் பண்ணும். ஆனா இப்போ 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கு. மார்க்கெட்டே ரொம்ப மோசமா ஆயிட்டு இருந்தாலும், இது மட்டும் மேல போயிட்டு இருக்கு. ஸோ இது அடுத்த வாரமும் போச்சுன்னா, இது நிச்சயமா 239, 240 டச் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. கேவிபி போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பர் வால்யூமோட ஸ்பைக் ஆச்சு. எப்போதும் 30, 36 லட்சத்துக்குள்ள இருக்கிற வால்யூம் ஒரே நாள்ல 1,07,00,000 வரைக்கும் போன வாரம் போயிருந்தது. இதோட ரீசன்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இது 300 தாண்டிடுச்சுன்னா நிச்சயமா நான் ஸ்டாப்பா இதோட 52 வீக் ஹைய கூடிய சீக்கிரம் டச் பண்ணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் கான்ட்ராபெட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நினைச்சேன். ஸோ கான்ட்ராபெட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன்லயும் இந்த மாதிரி பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் மார்க்கெட் சரியும் போதும் அது மட்டும் மேல போயிட்டு இருக்கும். இப்போ கோவிட் வந்தப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஃபார்மா ஸ்டாக் இது ரெண்டும் ஆப்போசிட்டா மார்க்கெட்டே கீழே விழும். இந்த ரெண்டு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் மேல போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு ரீசன் தெரியும். கோவிட் அப்ப எல்லா அந்த வேக்சின், மருந்து இது எல்லாமே ரொம்ப தேவைப்பட்டது. ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்பட்டது. அதனால அதோட 2த்தோட டிமாண்ட் அதிகமா இருக்கிறதால எல்லாரும் அவங்க பணத்தை மாத்தி விடுவாங்க. அது வந்து ஒரு சைக்கிள். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன், இப்போ உள்ள பேக்ட்ராப் என்னன்னா வார் லெட் ஆயில் ஸ்பைக். ஸோ வார்னால ஆயிலோட பிரைஸ் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாகுது, சப்ளை கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமா வெளிநாட்டிலேருந்து ஆயில் கொண்டு வந்து மார்க்கெட் பண்ற நிறுவனங்கள் ரொம்ப பெரிய சரிவை சந்திக்கும். அதாவது ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல். அதே நேரத்துல உள்நாட்டிலேயே ஆயிலை எடுத்து விற்கிறவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, ரிலையன்ஸ். ஸோ இதுதான் வந்து கான்ட்ராபெட்டோட தத்துவம். ஸோ இதுல வந்து ஒரு சிலது சைக்கிளிக்கலாவும் இருக்கும். ஸோ சைக்கிளிக்கல்னா என்னன்னா, ஸோ இந்த சுச்சுவேஷன் மாறின உடனே இந்த கான்ட்ராபெட்லாம் ரொம்ப கொடுமையா சரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸே ரொம்ப நல்லா இருந்தாலும் சரியும். ஸோ இது வந்து நிறைய வாட்டி ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசியில் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ரிலையன்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால எப்போதுமே கான்ட்ராபெட்ல எல்லா பணத்தையும் போடாம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் இதை சொன்னேன். ஈரான் போர் தீர்ற வரைக்கும் ஆயில் பிரச்சனை தீர போறதில்ல. ஆயில் பிரச்சனை தீர்ற வரைக்கும் நம்ம மார்க்கெட் பெருசா மேல எழும்பி அதிகமா போக போறது இல்ல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ட்ரேட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கான்ட்ராபெட்ஸ் போர் நிக்கிற வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். போர் நின்னுடுச்சுன்னா கான்ட்ராபெட்ஸ்லாம் நிச்சயமா சரியும். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. மற்றபடி லாங் டேர்ம்க்கு எஸ்ஐபி பண்றோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை பத்தி நம்ம அதிகமா கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்வேன். ஏன்னா எப்பெல்லாம் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ல மார்க்கெட் ரொம்ப மோசமா 10லேருந்து 20, 25% கீழே வருதோ அப்பெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. ஸோ மற்றபடி இந்த வீடியோவை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஸ்டாக் அடுத்த வாரம் ரொம்ப சூப்பரா மேல வரும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஆதரவுக்கு நன்றி.